ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் தான் சொல்லலான் இருக்கேன். காஞ்சி மடத்தில் அந்த நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் தர்க்க சாஸ்திர கூட்டங்கள் நடக்கும். சதஸ்னு சொல்லுவா இதை. இது மாதிரி நாட்களில் மடமே களை கட்டி இருக்கும், விழா கோலம் பூண்டிருக்கும். வேத முழக்கங்கள் காதில் தேனாக பாயும். மகாபெரிவா நடுநாயகமாக கம்பீரமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்க பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சதஸில் கலந்துப்பார். அவளோட முகத்தில் தென்படும் தேஜஸை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் கற்ற வித்தையை கண்கொண்டு உணர முடியும். ஆன்மீகம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், இப்படி பல தலைப்புகளுடன் விவாதங்கள் நடந்துட்டுருக்கும். அந்த சமயத்தில் அனல் பறக்கும் வாதங்கள் பூதாகாரமாக கிளம்புகின்ற சந்தர்ப்பங்களில் பெரியவா இன்முகத்துடன் தலையிட்டு அதற்கு ஒரு தீர்ப்பை சொல்லி முடித்து வைப்பார். பண்டிதர்கள் சமாதானமாவார்கள். இந்த விவாதங்களில் கலந்து கொள்ளும் பண்டிதர்களுக்கு கலைமகளின் ஆசி நிறையவே உண்டு. ஆனால் அலைமகளின் ஆதரவு கொஞ்சமும் இருக்காது. அதாவது படிப்பு விஷயத்தில் ஜாம்பவான்கள், ஆனால் லௌகீக விஷயத்தில் பெரும்பாலும் கஷ்டப்படுபவர்கள். எனவே இதில் கலந்து கொள்ள வருகிற எல்லோருக்கும் வயது வித்தியாசம் பார்க்காமல் தலா 100 ரூபாய் சன்மானமாக கொடுக்கும் வழக்கத்தை ஒரு முறை பெரியவாளே ஆரம்பித்து வைத்திருந்தார். அது ஒரு வெள்ளிக்கிழமை. வழக்கம் போல பண்டிதர்கள் பலரும் காஞ்சி மடத்தில் உற்சாகமாக கூடியிருந்தார்கள். இதில் கலந்துக்கிற பண்டிதர்கள் விஷயத்தில் சைவம் வைணவம் என்கிற பேதம் எப்போதும் இருக்காது. மகாபெரிவா உட்கார்ந்திருக்கும் சதஸ் மண்டபத்தில் தாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பேசுவதையே பெரும் பேராக எண்ணினார்கள் அவர்கள். சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு வைணவ பண்டிதரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அன்றைய விவாதங்கள் ரொம்பவும் விறுவிறுப்பாக போய் முடிந்தது. கூட்டம் முடிந்த பிறகு பெரியவா முன்னிலையில் மடத்து உயர் அதிகாரிகள் பண்டிதர்கள் ஒவ்வொருவருக்கும் சம்பாவனை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சம்பாவனையை வாங்கி கொண்டு பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு புறப்பட்டு போய்கொண்டிருந்தார்கள். சின்ன காஞ்சிபுரத்து வைணவ பண்டிதரின் முறையும் வந்தது. மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சம்பாவனையை பெற்றுக்கொண்டார். முழு 100 ரூபாய் நோட்டை சம்பாவனையாக பெற்றவரின் முகத்தில் ஏனோ மலர்ச்சி இல்லை, மாறாக வாட்டம் தெரிந்தது. காரணம், அவருக்கு முன்னால் சம்பாவனை வாங்கியவன் சிறு வயது பாலகன் ஒருவன். அவனுக்கும் 100 ரூபாய், எனக்கும் 100 ரூபாய் தானா என்கிற வாட்டம்தான் அது. மகாபெரிவா இதையெல்லாம் அறியாமல் இருப்பாரா? என்ன ஐயங்கார் சுவாமிகளே, திருப்தி தானே என்று கேட்டு வைத்தார். தன்னுடைய இயலாமையை பெரியவாளுக்கு முன் காட்டக்கூடாது என்கிற சபை நாகரிகம் கருதி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல், சந்தோஷம் பெரியவா, நான் புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருந்த மஞ்சள் பையை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு வெளியேறினார். உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டார் மகாபெரிவா. வேதம் கற்ற ஒரு பிராமணன் மனம் வருந்தி செல்வதை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடுவாரா அவர்? சதஸில் கலந்து கொண்ட எல்லா பண்டிதர்களுக்கும் சம்பாவனை கொடுத்து முடித்தாயிற்று என்று ஓர் உயர் அதிகாரி மகானின் காதில் சென்று பவ்யமாக சொன்னார். சரி, தரிசனத்துக்கு வர்றவாளை வர சொல்லுங்கோ, பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு உத்தரவிட்டார் மகாபெரிவா. முதல்ல சென்னையிலிருந்து வந்திருந்த வக்கீல் ஒருவர் குடும்பத்தோடு முன்னால் வந்து நின்றார். 2-3 பெரிய மூங்கில் தட்டுகளில் பல வகையான கனிகள், புஷ்பங்கள், கல்கண்டு, முந்திரி, திராட்சை இப்படி ஏகத்துக்கு நிரப்பிண்டு வந்திருந்தார். பெரியவாளின் திருவடி முன் அந்த மூங்கில் தட்டுகளை வைத்துவிட்டு குடும்பத்தோடு விழுந்து நமஸ்கரித்தார். கையோடு தான் கொண்டு வந்திருந்த ஒரு ருத்ராட்ச மாலையை பெரியவாளின் திருக்கரங்களில் கொடுத்துவிட்டு ஆசீர்வாதம் செய்து திரும்ப தருமாறு வேண்டினார். மகாபெரிவாளும் அதை தன் கையால் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு சின்ன பூக்கிள்ளலுடன் திரும்ப கொடுத்தார். சாட்சாத் அந்த மகேஸ்வரனிடமிருந்தே ருத்ராட்ச மாலையை வாங்கி கொள்ளும் பாவனையில் பெற்றுக்கொண்ட வக்கீலின் முகம் ஏகத்துக்கும் பிரகாசமாகியது. பிறகு, பெரியவா, ஒரு விண்ணப்பம்
அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏதோ சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் வக்கீல். சித்தை இருங்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன பெரியவா பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொஞ்சம் தள்ளி நின்றுன்றத ஒரு சிஷ்யனை சைகை காட்டி அழைக்கிறார் பெரியவா. அந்த சிஷ்யன் வேக வேகமாக வந்து பெரியவாளின் முன் வாய் பொத்தி பவ்யமாக நின்னான். அவர் சொல்ல போகும் உத்தரவுக்காக காத்திருந்தான். சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ வந்துட்டு போனாரே ஒரு ஐயங்கார் சுவாமிகள், நீ தான் பார்த்துருப்பியே. அவர் வெளியே தான் இருப்பார், இல்லைன்னா மண்டபம் பஸ் ஸ்டாண்டில் பாரு, பஸ்ஸில் உட்காந்துட்டுருப்பார். போய் நான் கூப்பிட்டேன்னு சட்டுன்னு அழிச்சுண்டு வா அப்படிங்கிறா பெரியவா. உத்தரவு வந்த அடுத்த நிமிஷம் ரெக்க கட்டி பறந்தான் அந்த சிஷ்யன். மடத்து வாசலில் பரபரன்னு தேடினான். அங்கே இல்லை. பெரியவா சொன்னபடி கங்கை கொண்டான் மண்டபத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான். அங்கே சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்கு தயாராக பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது. கண்டக்டர் டிக்கெட்டுகளை கொடுத்துட்டு இருந்தார். விறுவிறுன்னு அந்த பஸ்ஸில் ஏறி பயணிகளில் தேடினான் ஐயங்கார் சுவாமிகள் அங்கே இருக்காரான்னு. அப்போ அந்த ஜன்னலோரத்து சீட் ஒன்றில் ஐயங்கார் சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டான் இந்த சிஷ்யன். அவர்கிட்ட போய் பெரியவா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்கிறான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஐயங்கார் சுவாமிகள் விஷயம் என்னன்னே புரியாமல், அம்பி 30 காசு கொடுத்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், நான் இப்போ இறங்கி வந்தால் 30 காசு வீணாகி போயிடுமேடா அப்படிங்கிறார். இந்த சிஷ்யனுக்கு சுரீர்னு கோபம் வந்துடுறது. அது என்னமோ தெரியல, உங்களை உடனே கூட்டிகிட்டு வரணும்னு பெரியவா எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. அவள் உத்தரவை என்னால் மீற முடியாது. அந்த 30 காசு டிக்கெட்டை கிழிச்சு போடுங்க, கையோடு உங்களுக்கு 30 காசு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு ஐயங்கார் சுவாமிகளே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போயிடுறார். இந்த இவா பேசிட்டு இருக்கிறத கவனித்த அந்த கண்டக்டர், ஐயரே அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடு, 30 காசு நான் தரேன், மடத்து சாமி கூப்பிடுதுன்னு தம்பி எவ்வளோ அடம் பண்ணுறான், ஏதாச்சும் முக்கிய விஷயமாக தான் இருக்கும், போய் பாரு, அவனவன் தவம் இருந்து அவரை பார்க்கறதுக்காக எங்கிருந்தோ வரான், கூப்பிட்டா போவியா அப்படின்னு சிடுன்னு அந்த கண்டக்டரும் சொன்ன உடனே வேஷ்டியில் சுருட்டி வச்சுருந்த கசங்களான டிக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு 30 காசை வாங்கிட்டு தான் கீழே இறங்கினார் அந்த ஐயங்கார் சுவாமிகள். அதுக்கப்புறம் 2 பேருமா மடத்துக்கு வந்து சேர்ந்தார். அதுக்குள்ளே பெரியவாளை சுற்றி ஏகத்துக்கும் கூட்டம் இருந்தது. உள்ளே நுழையும் போதே இந்த 2 பேரையும் தன்னிடத்தில் இருந்தே பார்த்து விட்டார் மகா பெரியவா. மகா பெரியவா கிட்ட வந்த உடனே பவ்யமாக வாய்ப்பொத்தி நின்றார் சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள். என்ன ஐயங்கார் சுவாமிகளே, கண்டக்டர்கிட்ட இருந்து 30 காசு வாங்காமல் பஸ்ஸை விட்டு நீர் இறங்க மாட்டீராக்கும் அப்படின்னு கேட்டுட்டு பவ்யமாக சிரித்தபோது ஐயங்கார் சுவாமிகள் அதிர்ந்து விட்டார். சென்னை வக்கீல் ஆசாமி இன்னும் மகா பெரியவா முன்னாடியே வாய்ப்பொத்தி உட்கார்ந்துட்டு இருந்தார். திடீர்னு பெரியவா ஒரு விண்ணப்பன்னு ஆரம்பித்த மாதிரியே திரும்ப அப்பவும் தொடர்றார். முதல்ல ஆரம்பித்தார், அதுக்குள்ளே இருங்கோன்னு சொன்னார் இல்லையா, இப்போ திரும்ப பெரியவா ஒரு விண்ணப்பம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறார். சித்தை இருங்கோ, உங்கள் விஷயத்துக்குத்தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் ஐயங்கார வக்கீலுக்கு பக்கத்தில் உட்கார சொன்னார். உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் வக்கீல் சார், இவரோட அட்ரஸை கேட்டு கொஞ்சம் தெளிவாக குறிச்சிக்கோங்கோ அப்படிங்கிறா மகா பெரியவா. இவரோட அட்ரஸை நாம் எதுக்கு குறிச்சிக்கணுன்னு இந்த வக்கீல் எந்த கேள்வியும் கேட்கலை. தன் கையில் இருந்த ஒரு குறிப்பேட்டில் ஐயங்கார் சுவாமிகள் அவரோட விலாசத்தை சொல்ல சொல்ல தெளிவாக குறித்து கொண்டார் வக்கீல். நீர் புறப்படும் ஐயங்கார் சுவாமிகளே, அடுத்த பஸ் மண்டபம் ஸ்டாண்டுக்கு வந்துடுத்து. அந்த கண்டக்டர் ரிட்டர்ன் பண்ண அதே 30 காசுலேயே இப்போ வேறு டிக்கெட் வாங்கிடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மண்டபமே அதிர்வண்ணம் பலமாக சிரித்தார் மகா பெரியவா. ஐயங்கார் சுவாமிகள் குழம்பி போயிட்டார். 30 காசுக்கு இந்த சிஷ்யன்கிட்ட நான் தகராறு பண்ணது இவருக்கு எப்படி தெரியுங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும், எதுக்காக அந்த புது மனிதரிடம் அந்த வக்கீல்கிட்ட என்னோட விலாசத்தை சொல்ல சொன்னார்? யார் அவர்? அவர் வீட்டில் நடக்க போகிற கல்யாணம் எதுக்காவது எனக்கு பத்திரிக்கை அனுப்ப போகிறாரா? எதுவும் புரிய மாட்டேங்கிறதே. குழம்பி தவித்தபடி அந்த மடத்தை விட்டு வெளியே வந்து மண்டபம் பஸ் ஸ்டாண்டை வந்து சேர்ந்தார். பெரியவா சொன்ன மாதிரியே
அடுத்து ஒரு பஸ்ஸு இவருக்காக காத்திருந்தது மாதிரி புறப்படும் நிலையில் காணப்பட்டது. விறுவிறுன்னு ஏறி காலியாக இருந்த ஜன்னல் ஓரத்து இருக்கை ஒன்றில் உட்கார்ந்துட்டார். இப்போ இங்கே காஞ்சி மடத்தில் அந்த வக்கீல் திரும்ப பேச்ச ஆரம்பிக்கிறார் பெரியவா கிட்ட. பெரியவா, ஒரு விண்ணப்பம். நானும் இதோட 3 முறை இந்த பேச்சை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு தொய்வான குரலில் இழுக்கிறார். உன்னோட விண்ணப்பந்தாப்பா இப்போ பூர்த்தி ஆயின்றிருக்கு, அதான் முடிஞ்சுடுத்தே. இல்லை பெரியவா, என்னோட விண்ணப்பத்தை நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு தயங்கி பேசுகிறார் வக்கீல். உன்னோட விண்ணப்பம் என்ன? கஷ்டப்படுற வேதம் படித்த ஒரு பிராமணனுக்கு மாதம் ஏதாவது பணம் அனுப்பணும்னு ஆசைப்படுற, அதானே அப்படின்னு புருவத்தை சுருக்கி கேட்டார் மகா பெரியவா. வக்கீலுக்கு பேச்சே வரல. ஆமாம் பெரியவா, அதே தான். இப்போ குறிச்சிண்டியே ஒரு அட்ரஸ், அதான்ப்பா சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள். நீ தேடுற ஆள் அவர் தான். அதான் பஸ்ஸுலேருந்து அவரை இறக்கி கூட்டின்னு வந்துட்டானே அந்த பொடியன். இப்போ என்ன பண்ணுற? பெரியவா கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசினார். பெரியவா சொல்லணும், நான் கேட்டுக்கணும். வக்கீல் வாய்ப்பொத்தி பவ்யமாக அந்த மகானின் திருமுகத்தையே பார்த்துட்டு இருந்தார். இந்த மாதத்துலேருந்து ஒரு 250 ரூபாயை அந்த ஐயங்கார் சுவாமிகள் அட்ரஸுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடு. 1 மாதம் கூட தவறப்படாது. ஏன்னா 4 மாதம் வந்துட்டு 5ஆவது மாதம் பணம் வரலன்னா ஐயங்கார் சுவாமிகள் என்னண்ட வந்துட்டு சும்மா மடத்து பக்கம் வந்தேன் பெரியவான்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சுட்டு இருப்பார். பாவம், நல்ல மனுஷன், காசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. பெரியவா உத்தரவுப்படி தொடர்ந்து அவருக்கு பணம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன சென்னை வக்கீல் குடும்ப சமேதராக திரும்ப பெரியவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார். உத்தரவு பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். இதை அடுத்து வந்த சில மாதங்களுக்கு ஐயங்கார் சுவாமிகளுக்கு மணி ஆர்டர் சரியாக வந்து சேர்கிறதா என்று மடத்து ஊழியர்களை விட்டு பார்க்க சொல்லி திருப்தி அடைந்தார் அந்த மகான். எப்படி ஒரு கருணை கடல், கருணை தெய்வம் நம் மகா பெரியவா. வேதம் படித்த ஒரு ஏழை பிராமணன் கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்பேற்பட்ட கருணை உள்ளம் நம் மகா பெரியவாளுக்கு. அந்த வக்கீல் மூலமாக அந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கு அந்த பணம் போய் சேரும்படி இந்த வக்கீல் ஒவ்வொரு முறையும் சொல்ல வரும்போதும் சொல்லாமையே பெரியவா அவர் என்ன காரணத்துக்கு வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வச்சு இந்த ஏழைக்கும் அதில் அவருக்கு இந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கும் நன்மையை செய்து எப்பேற்பட்ட அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.